நேர்கள் சேமிப்பு தொடர்பான தங்கள் சந்தேகங்களுக்கு தேவையான விளக்கங்களை இந்நிகழ்ச்சியில் பெறலாம். இதற்கு உங்களது கேள்விகளை sss@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள் என கூறியிருந்தும் அதையொட்டி பல நேயர்கள் தொடர்ந்து கேள்விகளை அனுப்பி வருகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் கரூரை சேர்ந்த குமரேசன் என்ற நேயர் கேட்டுள்ள கேள்விக்கான விளக்கம் இடம்பெறுகிறது. இதற்கான பதிலை பங்கு சந்தை நிபுணரான லட்சுமணராமனிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் திரு லட்சுமணராமன் சார். வணக்கம் சார். இப்போ பங்கு சந்தை வர்த்தகத்துல அடிக்கடி பயன்படுத்தப்படும் டிவிடெண்ட் ஈல்ட் ஆகிய வார்த்தைகள் குறித்து நமது நேயர் குமரேசன் சில விளக்கங்களை கேட்டிருக்காரு. என்னன்னா, பங்கு முதலீட்டில் இவ்வார்த்தைகளின் முக்கியத்துவம் என்ன, இந்த இரு அம்சங்களின் அடிப்படையில் முதலீட்டுக்கான பங்குகளை தேர்வு செய்வது சாத்தியமா, அப்படிதான் பங்குகளை தேர்வு செய்யப்படுதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு நீங்கள் தரும் விளக்கம் என்ன சார்? அதாவது ஒரு முதலீட்டாளரின் கையில் கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் வருமானத்துக்கு முழு வரி விலக்கு இருக்கிறது. ஸோ முழு வரி விலக்கு இருந்த போதிலும் ஒரு நிறுவனம் நல்ல ஒரு ஹேண்ட்சம் டிவிடெண்ட் கொடுத்தாலும், டிவிடெண்ட் ஈல்டு நன்றாக இருந்தாலும் அதற்கு மட்டும் நாம் பங்குகளை வாங்கக்கூடாது. ஆனால் இந்த டிவிடெண்டுகள் அந்த நிறுவனங்களை பற்றி பல விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய தகவல் பெட்டகமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு நிறுவனம் தொடர்ந்து தான் ஈட்டும் லாபத்திலிருந்து ஒரு பகுதியை டிவிடெண்டாகவும் மற்றொரு பகுதியை அவர்களுடைய விரிவாக்க பணிகளுக்காக தக்க வைத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு வந்திருந்தால் அந்த நிறுவனத்தை நாம ஒரு ஷேர் ஹோல்டர் ஃப்ரெண்ட்லி என்று சொல்கிறோம். ஆனால் அதே சமயம் ஏன் டிவிடெண்ட் தொடர்ந்து அதிகமாக இருந்தாலும் வாங்கக்கூடாது என்று சொல்கிறோம் என்றால், பல சமயங்களில் பார்த்தோம் என்றால் டிவிடெண்ட் வழங்கிய பின்னர் அந்த நிறுவன பங்கின் விலை அவர்கள் வழங்கக்கூடிய டிவிடெண்டுக்கு மேலாக அதிகமாக விலை இறங்கி விடுகிறது. ஸோ இந்த முதலீட்டாளர் ஒரு நீண்ட கால அடிப்படையில அந்த பங்குகளை செய்ய வேண்டி இருக்கிறது. ஸோ அந்த காரணத்துக்காக அந்த டிவிடெண்டுக்காக மட்டும் வாங்காமல் மற்ற விஷயங்களையும் கவனித்து பங்குகளை வாங்க வேண்டும் என்று சொல்கிறோம். இதுல இந்த டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுத்தால் அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர் ஃப்ரெண்ட்லி. அவர்கள் அவர் கம்பெனியுடைய நிதியை நன்றாக திறம்பட செயல்பட மேனேஜ் பண்ணுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு என்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டும். ஏன்னா டிவிடெண்ட் அந்த நிறுவனத்துடைய முகமதிப்பின் மீது அவர்கள் அறிவிக்கிறார்கள். சப்போஸ் ஒரு நிறுவனத்துடைய முகமதிப்பு 10 ரூபாய் என்றால் அவர்கள் 60% டிவிடெண்ட், அதாவது 6 ரூபாய் பெர் ஷேர் என்று பொருள். ஆனால் சந்தை மதிப்பு 100 ரூபாயாக இருந்தால் அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 6% தான். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 6% தான். இந்த மும்பை பங்குச்சந்தையில BSE 500 என்ற குறியீடு இருக்கிறது. அந்த குறியீட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு 3 to 6% சராசரியாக இருக்கிறது. இந்த டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருந்தால் அந்த நிறுவனம் நிதி சிக்கல்களை சந்திக்க போகிறது என்று பொருள். ஏன்னா எப்பொழுது டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாகும் என்றால் அந்த பங்கினுடைய விலை குறையும் போதுதான் டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாகும். விலை ஏன் குறைகிறது என்றால் அந்த நிறுவனத்துல பல சிக்கல்கள் இருக்கிறது என்று பொருள். ஸோ அந்த டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருந்தால் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அந்த ஒரு சராசரியில இருந்தால் அதை வாங்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த நிறுவனம் தான் ஈட்டும் லாபத்தில் இருந்து தான் டிவிடெண்டை கொடுக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அதற்கு நாம் உபயோகிக்கக்கூடிய விகிதம் டிவிடெண்ட் கவர். இது எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அந்த நிறுவனத்துடைய ஒரு பங்கு வருவாயை ஒரு பங்கு டிவிடெண்டால வகுத்தால் கிடைக்கக்கூடிய ஈவு தொகை தான் அந்த டிவிடெண்ட் கவர் என்ற பெயர். அது 2 என்று அதற்கு மேலாக இருந்தால் அந்த நிறுவனம் அவர்கள் ஈட்டக்கூடிய லாபத்தில் இருந்துதான் டிவிடெண்டை கொடுக்கிறார்கள் என்ற அர்த்தம். 1 என்று அதற்கு கீழாக இருந்தால் அவர்கள் இந்த வருட லாபத்திலிருந்து கொடுக்கவில்லை, ஏற்கனவே அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருந்த லாபத்திலிருந்து அந்த டிவிடெண்டை கொடுக்கிறார்கள் என்ற அர்த்தம். அவ்வாறு கொடுக்கும்போது அந்த நிறுவனம் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் என்று பொருள். ஸோ இந்த டிவிடெண்ட் கவரையும் நாம கவனிக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நிறுவனம் டிவிடெண்ட் வழங்குவதற்கு முன்னால் அந்த பங்கினுடைய விலை அதிகமாக உயர்ந்திருந்தால் அந்த மாதிரி பங்குகளை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் டிவிடெண்ட் வழங்கிய பின் அந்த பங்கின் விலை பெரிய அளவு சரிவை சந்திக்க கூடும். இது மட்டும் அல்லாமல் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய P/E விகிதம், பிரைஸ் டு புக் வேல்யூ, மற்ற இந்த மாதிரி வேல்யூவேஷன் ரேஷியோஸும் இந்த மாதிரி ரேஷியோவையும் மனசுல கணக்குல எடுத்துக்கொண்டு நாம பங்குகளை வாங்குவது நன்றாக இருக்கும். அது டிவிடெண்ட் ஈல்ட் பற்றின உங்களோட விளக்கத்துக்கு நன்றி சார்.
தேங்க்யூ. சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. தினசரி வாழ்வில் நீங்களோ மற்றவர்களோ கடைபிடிக்கும் சிக்கன முறைகளை, வித்தியாசமான சேமிப்பு முறைகளை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். சிக்கனம் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் yes@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களது கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களுடன் சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.